மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல மிக முக்கியமான செய்திகள் குறித்து பார்க்கலாம். பல்வேறு அதிர்ச்சியூட்டும் அபூர்வகரமான சம்பவங்கள் இப்போது நமது நாட்டில் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இது போன்ற சம்பவங்கள் எல்லாம் இந்தியா போன்ற நாடுகளில் தான் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா அந்த சம்பவங்கள் இப்ப சினிமாவை மிங்கி இப்போது நிஜத்துல நடக்கின்ற ஒரு சூழல் உருவாகி இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போது மயான பூமிகள்ல பிரேதங்களை தோண்டி எடுக்கின்ற ஒரு படலம் இப்போது நடந்திருக்குது. முதல் சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 73 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணியுடைய பிரேதத்தை தோண்டி எடுக்கிறதுக்கான முயற்சி நடந்திருக்குது. இந்த சம்பவம் எங்க பதிவாகிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மொரட்டுவ ராமத்தா வத்த என்ற பகுதியில் 73 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி மரணிக்கிறாரு. இவருடைய இறுதி கிரிகைகள் கடந்த 14ஆம் திகதி நடந்து முடியுது. 7ஆம் தானம் என்று சொல்லப்படுகின்ற அந்த மத கிரிகைக்காக அவருடைய மகள் அனைத்து ஏற்பாடுகளும் செய்துட்டு மாலை ஆகும் பொழுதும் தனது தாயினுடைய புதைகுழிக்கு போய் வழிபாடுகள் செய்யலாம், மெழுகுவர்த்தி ஏந்தி பிரார்த்தனைகளை ஈடுபடலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்துல குறித்த மயானத்துக்கு போயிருக்கிறார். அங்கிருந்து ஒரு நபர் சொல்லியிருக்கிறது, இந்த நேரத்தில் எதுக்கு வந்திருக்கிறீங்க, ஒரு ஆபத்தான நேரம் இல்லையா? இவ என்ன சொல்லியிருக்கிறா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனது தாயினுடைய கல்லறையை தரிசிக்கிறதுக்கு எனக்கு எதுக்கு பயம், தேவையில்லை, நான் உள்ளே போய்த்து பிரார்த்தனையில் ஈடுபடப்படுறேன் அப்படின்னு சொல்லி அவரும் அவருடைய மகள் இன்னும் குடும்ப ஒரு உறுப்பினரும் சகித 3 பேர் புதைகுழிக்கு அருகில் சென்ற போதுதான் தெரிய வந்திருக்கு. குறித்த புதைகுழியை சவல் போன்ற தளவாடங்களை வச்சு 3 பேர் தோண்டுகின்ற ஒரு காட்சியை பார்த்திருக்கிறாங்க. ரொம்ப அதிர்ந்து போனவங்க தனது தாயினுடைய பிரேதம் அடக்கப்பட்ட இந்த புதைகுழியை தோன்றது அப்படின்னு சொல்லி அச்சத்துல கதற ஆரம்பித்ததுனால விஷயம் பிழையா போச்சு அப்படின்னு சொல்லி தாப்பை மேல் ஏறி குறித்த 3 நபர்கள் தப்பிச்சு கொண்டாங்க. குறித்த பெண்மணி மொரட்டுவ போலீசாருக்கு தகவல் சொல்லி உடனடியாக போலீசார் துரித கதியில செயற்பட்டு அதிரடியாக ஒருத்தரை கைது செஞ்சாங்க. இந்த கைது செய்யப்பட்டவர் யாரு அப்படின்னு பார்த்தா, இந்த மயானத்தினுடைய பாதுகாப்புக்காக இருக்கின்ற ஒரு செக்யூரிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய ஆசாமியை பிடிச்சி என்னடா நடக்குது, இங்க என்னடா பண்ணிருக்கீங்க, எதுக்காக இது தோண்டினீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. தோண்டியதை பார்த்தா சாதாரணமாக தோண்டினது கிடையாது, அந்த சவப்பெட்டி தெரியும் அளவுக்கும் குழி தோண்டிருக்கிறாங்க. எதுக்குடா இதை பண்ணினீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, அந்த பெண்ணுக்கு அணிவித்திருக்கின்ற நகைகளை கொள்ளையிடுவதற்காகத்தான் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. குறித்த பெண்ணிடம் விசாரணை நடத்திருக்காங்க. அப்படி என்னதான் நகை போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவ சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனது தாய் வாழும் காலத்தில் அழகாக ஆடைகள் அணிந்து கொள்வா, நகை நட்டு அப்படிதான் ரொம்ப விருப்பம். அதனால அவங்களுக்கு விலை உயர்ந்த ஆடைகளையும் அதே போல நகை நட்டுக்களையும் அணிவித்துத்தான் இறுதி கிரிகைகளை செஞ்சு முடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு மற்றும் ஒரு அதிர்ச்சியான செய்தியை சொல்லியிருக்கிறார். அது என்ன அப்படின்னு பார்த்தா, நாங்கள் அணிவிச்ச நகைகள் அனைத்துமே முலாம் பூசப்பட்ட நகைகளை தவிர உண்மையான தங்கங்கள் கிடையாது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லும் போது சந்தேக நபருக்கு தூக்கி வாரி போட்டது. என்ன கொடுமடா இது, அதுல அத்தனை பவுன் இருக்கும்னு தானே குழிய தோண்டினோம், கூடவே பங்காளி 2 பேரை கூட்டி அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு முடிச்சிருக்கிறோம், ஆனா அவை அனைத்தும் தங்கம் இல்லை அப்படின்னு சொல்லும் போதே ரொம்ப தூக்கி வாரி போட்டிருக்கு. காரணம் என்றா, இப்ப இருந்த தொழிலும் கிடையாது, நகையை கொள்ளையடித்ததும் கிடையாது, இறுதியில எதுவுமே இல்லாம இப்போது போலீஸ் நிலையத்தில் உட்கார்ந்து வாக்குமூலம் கொடுக்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாகிட்டே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஏக்கத்தோட வாடி வதந்து இருந்ததாகவும் சொல்லப்படுது. மற்ற 2 நபர்களும் யாரு அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாநகர சபையில வேறு சேவையாற்றுகின்ற ஊழியர்கள், அவங்க மயானத்தினுடைய ஊழியர்களாக கடமையாற்றுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. இப்போது போலீசார் குறித்த நபரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தினாங்க. நீதிபதி எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் ஆசாமியை விளக்கமறியல்ல வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்ற 2 பேரையும் தேடி கண்டுபிடிச்சு கைது செய்து நீதிமன்றத்தில் ஒப்படைங்க அப்படின்னு சொன்னதுக்கு நாங்கள் இப்போது போலீசார் அந்த 2 ஊழியர்களையும் இப்போது வலைவீசி தேட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகை நட்டு அப்படின்னு சொன்னா உயிரோட இருந்தா என்ன, பிடமா இருந்தா என்ன, நகை தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு ஒரு இடத்துக்கு தான் இப்போது போதைக்கடிமையான ஆசாமிகளுடைய கைங்கரியமாக இருக்குது. மாலை ஆகும்போது தண்ணி அடிக்கிறதுக்கு குடு அடிக்கிறதுக்கு பணம் தேவை, பணத்துக்கு எங்க போவாங்க? அதனாலதான் இப்படியான விஷயங்களை செய்யறாங்களோ என்னவோ என்று எண்ண தோன்றுகிறது. அதே சமயத்துல விலை மதிப்புள்ள பெட்டிகளையும் கடத்துவதற்கான ஒரு கைங்காரியமாக இருக்குமா என்ற கோணத்திலும் போலீசார் இப்போது விசாரணைகளை மேற்கொள்றாங்க. குறித்த பெட்டியுடைய பெறுமதி 50,000 அப்படின்னு சொல்லப்படுது. எனவே ஒருவேளை பிணத்தை குழியில் போட்டு விட்டு பெட்டி எடுத்து கழுவி தொடச்சி அதே கடைக்கு அரை விலைக்கு வித்தாலும் கூட நட்டமாகிறது இல்லையே என்ற அடிப்படையில் இதையும் செய்திருப்பார்களா
செய்வதற்கான முயற்சிகள் எடுத்தாங்களா அப்படின்னு ஒரு விஷயத்தையும் இப்போது விசாரணைக்கு உட்படுத்தியிருக்காங்க. இது போக ஒரு வாரத்துக்கு முன்னால புதைக்குழியை தோடுகின்ற ஒரு சம்பவமும் நடந்து முடிஞ்சிருக்கு. அது எப்படி பதிவாகிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹோமாகம நியத்தல பிரதேசத்துல அமைந்திருக்கின்ற ஒரு மயானத்துல ஒரு சிறுவனுடைய பூத உடலை தோண்டுகின்ற ஒரு சம்பவம் பதிவாகி இருக்குது. இந்த சம்பவம் எப்படி பதிவாகிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, குறித்த மயானம் 40 ஏக்கர் விசாலம் உள்ளது. அதுல தகனம் செய்வதற்கான அறைகள் இருக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு மயானத்துல மாலை ஆகும் பொழுது ஒரு நபர் சொல்லியிருக்கிறாரு, எனது தந்தையினுடைய கல்லறையை நான் தரிசிக்கணும், அதில் இருக்கிற புப்புண்டுகளை துப்புரவு செய்து மலர்கள் நாட்டி அழகுபடுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. உடனே அவருடைய தந்தையினுடைய மன்னரை தானே, அதை அழகுபடுத்துவதில் இவருக்கு என்ன குறைய போகுது அப்படின்னு சொல்லி அனுமதியை கொடுத்திருக்கிறாரு அங்கிருந்த செக்யூரிட்டி. போனவர் மிச்ச நேரமாக பல்வேறு வேலைகளை செஞ்சு கொண்டு இருக்கிறார் போல. எனவே இவருக்கு ஓரளவு சந்தேகம் வந்திருக்குது, என்னடா போன மனுஷனை காணல அப்படின்னு சொல்லி இவரை தூரத்திலிருந்து உற்று நோக்கி இருக்கிறாரு. உற்று நோக்கினா ஒரு சிறு குழந்தையினுடைய கல்லறைக்கு பக்கத்துல உட்கார்ந்து ஏதோ ஒன்று பண்றதை உணர்ந்திருக்கிறாரு. இதுக்கு மேல வெயிட் பண்ணினா நம்ம தொழிலுக்கு பிரச்சனையாகிறோம் அப்படின்னு சொல்லி பிரதேச செயலகத்துக்கு இவர் போன் பண்ணி சொல்லியிருக்கிறாரு. சந்தேகத்துக்கு இடமான மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது, குறித்த நபர் ஏதோ ஒன்று பண்றாரு அப்படின்னு ஒரு செய்தியை சொல்லி வச்சாரு. உடனடியாக ஹோமாகம போலீசாருக்கு தகவல் சொன்னாங்க. உடனடியாக போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்த போது உடனடியாக மண்வெட்டிய சவலெல்லாம் வீசிக்கொண்டு குறித்த நபர் தலைமறைவாகிட்டார். விசாரணை மேற்கொண்டதில் தெரிய வந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 மாதங்களுக்கு முன்னால அடக்கம் செய்யப்பட்ட சிறுவனுடைய பிரேதத்தை தான் தோண்டி எடுப்பதற்கான முயற்சி எடுத்திருக்கிறாரு. உடனடியாக நீதவானுக்கு தகவல் சொல்லி நீதவான சம்பவ இடத்துக்கு போனதுக்கு பிற்பாடுதான் விசாரணைகளில் தெரிய வந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறித்த சிறுவனுடைய கழுத்துல இறுதி கிரியைக்காக அணிவிக்கப்பட்ட தங்க பஞ்சாயுதத்தை திருடுவதற்கு தான் இந்த ஒரு விடயத்தை குறித்த நபர் செய்திருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்திருக்குது. பெட்டையுடைய மேற்பகுதி உடைக்கப்பட்ட சூழ்நிலையில் தான் அது கைவிடப்பட்டு குறித்த நபர் தலைமறைவாக இருக்கிறார். உடனடியாக அதை மீண்டும் புதைக்கும்படி நீதவான் உத்தரவும் பிறப்பிச்சிருந்தாரு. எதற்காக இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, குடுக்கு பழகினவனுக்கு மாலை ஆகும்போது குடு அடிக்கணும், பணம் தேவை. ஒரு துண்டு குடுற விலை 25,000 தொடக்கம் 30,000 வரைக்கும். இதுக்கான பணங்கள் இல்லாததுனால குடு அடிக்காமல் இருக்கவும் முடியல, பணம் இல்லாமல் குடுவை வாங்கவும் முடியல. அதனால தான் இப்படியான கைகாரியங்களில் இப்போது இந்த தரப்பு ஈடுபட்டிருக்கு அப்படின்ற விஷயமும் பேசப்படுது. கடந்த சில தினங்களுக்கு முன்னால மட்டக்களப்பு மட்டுமல்ல முழு இலங்கையை முழுக்கிய சம்பவம் தானது. குறித்த இளம் தாயை கடத்தி வயல்வெளியில குழந்தையை விட்டுட்டு அவ கழுத்தில் இருந்த தாலி கயிறு 3 லட்சமோ 4 லட்சமோ சொல்லப்படுது. தாலி கயிறை அறுத்து விட்டு குறித்த பெண்மணியை உயிரோட கிணத்துக்குள்ள போட்டு விட்டு தலைமறைவான சம்பவம் பதிவாகி இருந்தது. வயலுக்கு போனவங்க குழந்தையை பத்திரமாக கண்டெடுத்தாங்க. பக்கத்து கிணத்துல இருந்து ஒரு அழுகுரலும் காப்பாத்துங்கன்ற மாதிரி அவலக்குரலும் கேட்டு எட்டி பார்த்ததுல தான் கழுத்தளவு தண்ணியில ஒரு தாய் உயிருக்காக போராடி கொண்டிருக்கின்ற அந்த தாயையும் போலீசாருடைய உதவியோடு மீட்டெடுத்தாங்க. விசாரணையில் தெரிய வந்த விஷயம் தான் தம்மை கடத்தியதாகவும் தனக்கு மயக்க மருந்து தந்ததாகவும் இப்படியான ஒரு செயலை செஞ்சதாகவும் அவரோட வாக்குமூலத்தில் சொல்லி இருந்தா. அது மட்டுமல்ல, அழுகிய நிலையில மற்றும் ஒரு பிரேதம் உள்ளே இருக்கு அப்படின்னு அவ சொன்னதுக்கு இணங்க அந்த பிரேதமும் வெளியில் எடுக்கப்பட்டது. ஆனால் இனங்காணப்பட முடியாத அளவுக்கு அழுகி சிதைந்து அந்த பிரேதம் இருந்ததையும் கடந்த சில தினங்களில் நாங்கள் பார்த்திருந்தோம். இதுவும் அந்த நகைகளை திருடுவதற்காகத்தான் இந்த பெண்மணிகளை பால் கிணத்துல போட்டு அப்படியே கொலை செய்கின்ற சூழ்நிலை உருவானது. இதுக்கு பின்னால் இருக்கின்ற காரணிகளை தேடி பார்த்தா பணத்துக்காக நகையை களவெடுக்கணும். நகை எதுக்கு, பணம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, போதைப் பொருளை வியாபாரம் செய்யணும் அல்லது போதைப் பொருளுக்கு அடிமையானவங்களுடைய பண்பாட்டு கலாச்சாரங்கள் தான் இது. இது எவ்வளோ பெரிய ஆபத்து என்பதை இப்போது இந்த சம்பவங்கள் நமக்கு எடுத்து சொல்லுது. என்னதான் இருந்தாலும் பாதுகாப்பு தரப்பினரை மட்டும் நம்பி இருக்காம எமது பாதுகாப்பு எமது கரங்கள்ல அப்படின்னு சொல்லி சாதாரண பயணங்கள்ல அளவுக்கு அதிகமான நகைகளை நட்டுக்களை அணிந்து கவர்ச்சிகரமாக போறதை தவிர்த்து கொண்டால் இது போன்ற ஆபத்துக்களில் இருந்து நம்மளையே பாதுகாத்து கொள்ள முடியும் என்பதுதான் இந்த சம்பவங்கள் சொல்லுது. எனவே உயிருள்ளவனுக்கே ஆபத்தாக இருக்கின்ற இந்த நகையும் நட்டும் இப்போது மரணிச்சவனுக்கும் ஒரு ஆபத்தை இப்போது உருவாக்கி இருக்கு. என்னதான் இருந்தாலும் இந்த செயற்பாடுகள் அனுமதிக்கப்பட முடியாத ஒன்று. எனவே குறித்த விடயம் குறித்து உரிய விசாரணைகள் நடத்தப்பட்டு இது போன்ற மிக மோசமான ஈவிரக்கமின்றி நடந்து கொள்ளுகின்ற இவர்கள் விடயத்தில் சட்டம் கடமையை செய்யணும் அப்படின்ற விடயமான ஒரு வேண்டுதலோட அதை தாண்டி அவதானமாகவும் நிதானமாகவும் பக்குவமாகவும் நடந்து கொள்ளணும். அறிமுகம் இல்லாதவர்களோடு பயணிப்பது, அளவுக்கு அதிகமான ஆபரணங்களை அணிந்து கொண்டு பயணங்கள் போவது போன்ற விடயங்களில் கண்ணும் கருத்துமாக இருந்து அவைகளை தவிர்த்து கொண்டு எமது உயிரையும் உடைமைகளையும் பாதுகாத்துக் கொள்வதற்கான வழிவகைகளை நாமே செய்து கொள்வோம் என்ற ஒரு விடயமான ஒரு வேண்டுதலோடு மற்றொரு காணொலியிலும் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.